ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான எபிசோடில் காவேரி வீட்டில் பார்த்தோம்னா குமரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் போட்டிருக்க சட்டையை பற்றி நர்மதா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசினதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தது விஜய் தான் அப்படிங்கிறதும், இந்த போட்டியில் கலந்துக்க வச்சதும் விஜய் தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குமரன் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. காவேரியும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் பார்த்தோம் அப்படின்னா காவேரி வரத்துக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வக்கீல் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ பார்த்தோம்னா விஜய் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த சொத்துலாம் எழுதி வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் பார்த்தா ஒரே ஒரு சைன் வாங்குறது மிஸ் ஆகுது. அப்படிங்கும்போது உடனே எனக்கு செஞ்சு கொடுங்க, நாளைக்கே அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வக்கீலும் வந்து சரின்னு சொல்லிடுறாரு. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இங்கேயே படுத்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே விஜய் பார்த்தா இன்னும் வரலையே, ஃபோன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ காவேரி அப்படியே தூங்கிடுறாங்க. வெளியில் குமரன் உட்காந்துருக்காரு. கங்கா வராங்க. குமரன் கங்கா கடையில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேசிட்டு அப்படியே குமரன் உட்காந்துருக்காரு. கங்கா எந்திரிச்சு வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் காவேரி அங்கே வீட்டில் இருக்கிறாங்க. விஜய் பக்கத்தில் வராரு. காவேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்றைக்கி பார்த்தா ரொம்ப லூட்டியாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அதாவது அந்த அக்ரிமெண்ட்டு அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு கான்ட்ராக்டை வச்சுக்கிட்டு அது முடிஞ்சதுமே உங்களை பிரிஞ்சு தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி, நீ வரல நைட்டு எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ல அப்படியே ரொம்ப ரொமான்ஸாக சூப்பராக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் விஜய் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. அதான் நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்தது. இப்போ குமரன் மாமா வந்து கங்கா அக்கா வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ விஜய் வந்து பரவாயில்ல அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்வது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் விஜய், காவேரி, அதே நேரத்தில் தாத்தா, பாட்டி இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா நிவின் யமுனாவும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா மாமியாருக்கு சொல்லணுங்கிற, குமரனோட அம்மாவுக்கு சொல்லணுங்கிற விஷயத்த சொல்லும்போது அதை வச்சு யமுனா பார்த்தோம்னா நிவினோட அம்மாவை கொஞ்சம் கோவப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் ஆனால் அதை அப்படியே சமாதானப்படுத்திடுறாரு. இப்போ பார்த்தா உள்ளுக ஷோ ஆரம்பிக்குது. ஆரம்பித்ததுக்கப்புறம் குமரன் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா அடுத்த பர்ஃபார்மரோட பேர் எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா கங்காவோட பேர் எடுக்கிறாங்க. கங்கா வராங்க. செம்மையாக சர்ப்ரைஸாக இருக்குது. சூப்பரான ஒரு மூமெண்ட்டோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன ப்ரோமோ வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.